உருளைக்கிழங்கு பிரியாணி பார்த்திங்கன்னா, சின்ன உருளைக்கிழங்கு வச்சு என்ன செய்கிறதுனே நமக்கு தெரியாது. அதனால் நான் பிரியாணி செய்ய போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி இது எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். காய்கறியோட இந்த ஒரு பேஸ்ட் இருக்குது, பிரியாணி பேஸ்ட். இந்த பேஸ்ட்டை போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி இது ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பேஸ்ட் வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயத்தோடைய காய்கறியும் போட்டுருங்க. தக்காளியும் போட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. அரிசி பார்த்திங்கன்னா நார்மல் சாதம் தான். நம்ம என்ன சாதம் வச்சுருக்கோமோ வீட்டில் செய்கிறோமோ அந்த அரிசியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அரை கிலோக்கு போடணும். 1/2 கிலோ சாதம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு உள்ளது பேஸ்ட்டு. நான் வேறு எதுவுமே போடலை. காய்கறியை நெய் ஊற்றி வதக்கிருக்கேன். இவ்வளோ உப்பு போடவும் தேவையில்லை. புளி பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தா. இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு உள்ளது. அரிசியை நான் முன்னாடியே 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். தண்ணியை அளந்து வச்சு ஊற வச்சுட்டேன். இப்படி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறோம். இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறோம். இந்த மசாலா பத்துமா? சரி, ஆஃப் இது பார்த்தீங்கன்னா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நார்மல் சாப்பாடு அரிசி தான் அது. இது பாருங்கள், இதில் போட்டுடலாம். பேஸ்ட் நல்லா வதக்கி வச்சு மசாலா ஸ்மெல் நல்லா அடிக்குது. நல்லா வாசனை இருக்குது, மூக்கில் ஏறுது. சரி, இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில். நார்மல் நீங்கள் சாதத்துக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த வச்சுருங்க. நான் 1/2 hour ஊற வச்சுருக்கனால நாங்கள் எப்போ 5 விசில் வைப்போம். இப்போ அரிசி ஊற வச்சுருக்கனால 4 விசில் விடுறோம். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வருது, இது நல்லா இருக்குது.
சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரியும். சாப்பிட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.